Hi dear students, welcome to TN English channel. 10th standard quarterly exam 2025க்கு என்னென்ன 2 மார்க்ஸ் நீங்கள் படிக்கணும், இதில் லிஸ்ட் ஆஃப் 2 மார்க்ஸ் ஒவ்வொரு யூனிட்லேயும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இந்த கொஷின்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா இந்த கொஷின்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதே போல் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 2 யூனிட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா 4 யூனிட்ஸ் தான் நமக்கு குவார்டர்லி எக்ஸாம் கேட்குறாங்க. அதனால் எனி 2 யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. போயம் பொறுத்த வரைக்கும் அதே போல் எனி 2 போயம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு ஃபஸ்ட்டு 2 போயம் படிச்சுக்கோங்க போதும். சரிங்களா? லைஃப் போயம் அண்ட் கிரம்பிள் ஃபேமிலி இதுக்கான பேராகிராஃப் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் நம்பர் 35 நீங்கள் எப்படி இருந்தாலுமே அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா? கொஷின் நம்பர் 35 பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்படி வந்து ஈஸியாக வந்து ஒரு யூனிட்டுக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் யூனிட் வைஸும் போட்டிருக்கேன். எல்லாமே 4 யூனிட்ஸ்க்கும் சேர்த்தும் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போது 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன 2 மார்க்ஸ்? ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் why did the seagull fail to fly? ரொம்ப அதிக டைம் கேட்கப்பட்ட கொஷின் இது. சரிங்களா? இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ when the seagull failed to fly? இதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? அதில் சில கீவேர்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா afraid to flyன்ற கீவேர்டு, அது நீங்கள் எதனாலே உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா scolded and threatened to let him starve. ஸோ மீதி எல்லாமே கொஷின்லேருந்து நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆன்சரை. வாட் டிட் த யங் seagull manage to find in his searchனா dried pieces of eggshell. So what made the young seagull go mad? The sight of the food made the young seagull go mad. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட்டு. ஃபிஃப்த் கொஷின் பாருங்க. Why did the young bird utter a joyful scream? The seagull's mother showed him food, so the young seagull uttered a joyful scream. What did the young bird's family do when he started flying? அவங்க என்ன பண்ணாங்க? They flew around him screaming. அதுக்கப்புறம் his two brothers and sisters were flying around him, soaring and diving. இதுதான். நெக்ஸ்ட், how was the young seagull's first attempt to fly? ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அதை பாருங்க. The seagull was afraid. He felt that his wings would never support him, so he was desperate. அதான் ஆன்சரு. நெக்ஸ்ட், வாட் ப்ராம்ப்டட் த seagull to fly finally? இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? ஏன்னா நிறைய வாட்டி பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. The young seagull was maddened by hunger, so he wanted his mother to offer him fish. This made him dive at the fish. நெக்ஸ்ட், செகண்ட் லெசன், the night the ghost got in. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹீ ஹர்ட் த நாய்ஸ்? த ஆத்தர் had just stepped out of the bathtub when he heard the noise. இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், what did the narrator think the unusual sound was? The narrator thought that the unusual sound was that of a ghost. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது 2 படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது வாட் வேர் த வேரியஸ் சவுண்ட்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். They heard the steps like a man running. What did the Boardwells think when they heard the mother shout? Boardwells thought that there were burglars in their house. What conclusions did grandfather jump to when he saw the cops? Grandfather thought the cops were all deserters from General Meade's army. So what do you understand by the mother's act of throwing shoe? So இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் படிச்சுக்கோங்க. பட் why do you think Mrs. Boardwell wanted to sell the house? ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் ஒய் வேர் த போலீஸ்மேன், இந்த கொஷின் நமக்கு வரத்துக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இதை நீங்கள் விட்டுடலாம். இதில் வந்து இன்னும் 2 கொஷின் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ்? ஓகேவா? ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ்? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போர்ட்வெல். ஓகேவா? நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ் அந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ் அந்த கொஷின் படிச்சுக்கணும். அதே போல் who used the zither howன்னு ஒரு கொஷின் இருக்கும். who used the zither அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கும். யார் அந்த ஜித்தரை யூஸ் பண்ணது? guinea pig used the zither to sleep அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஒன்லைன் ஆன்சர் தான். அந்த கொஷினும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், empowered women navigating the world. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா who is தாரதாரணி அந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் what did they witness? what did they witness? How did the sky appear? இதில் கொஷின் கொடுத்துட்டாங்க. கொஷின்லேயே வந்து ஆன்சர் கொடுத்தாங்க. ஆன்சர் வராதிங்க. ஓகே. வாட் டஸ் த சர்க்கம் நேவிகேஷன் மீன்? சர்க்கம் நேவிகேஷனா என்ன அப்படின்றது இந்த கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங். அதுக்கப்புறம் வாட் சேலஞ்சிங் டாஸ்க் டிட் த டீம் ஃபேஸ் டியூரிங் த வாயேஜ்? விச் ஃபேக்டர் மோட்டிவேட்டட் த க்ரூ? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே போல் இதில் விடுபட்ட கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டில் வந்து ஹூ மென்டர் த க்ரூ அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே போல் வாட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வாட் ஃபெஸ்டிவல்ஸ் தே செலிப்ரேட்டட் இந்த சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இந்த ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து தே செலிப்ரேட்டட் தீபாவளி அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். ஸோ அந்த கொஷினும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்டிக் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா why did ஆதித்யா think that the school would not be recognizable, அது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் how was the landscape, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, landscape through which they travel were with paddy fields on either side of the road, இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் what did நாகன் அங்கிள் tell about சன்யால், ஸோ இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. நாகன் அங்கிள் சொல்லியிருப்பாரு அவருக்கு வந்து சரியா காது கேட்காது, கண்ணும் சரியா தெரியாது, பட் ஸ்பெக்டகல்ஸ் வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதுதான். அதுக்கப்புறம் why was Attic favorite place for the children, இது வந்து பர்டிகுலராக வந்து இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்ல ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க கொஷின்ஸ் பாருங்கள். வாட் டிட் ஆதித்யா டூ ஆன் ரீச்சிங் த அட்டிக், வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் த அட்டிக், why was ஆதித்யா அண்ட் his friend, why was இல்லது why did ஆதித்யா அண்ட் his friend go to the jeweler. ஸோ இந்த 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அட்டிக் லெசனில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால், அது ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு அடுத்தது வேர் இஸ் நாகன் அங்கிள்ஸ் டீ ஷாப், அது ஒரு கொஷின் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கொஷின் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வென் டிட் ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல், அதுவும் படிச்சுக்கோங்க. இன்னொரு கொஷின் மறந்துட்டேன் பாருங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ஹூ வேர் ஆதித்யாஸ் ancestors, who are ஆதித்யாஸ் ancestors. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யாஸ் ancestors were சமீந்தார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வரும். அந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், கண்டிப்பாக இதில் இருந்தால் 2 மார்க் கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே எந்தெந்த 2 மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். யூனிட் வைஸாக 4 யூனிட் தான் இருக்குது. 4 யூனிட்லையுமே நீங்கள் எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கிறீங்க 2 மார்க்ஸ் அப்படின்னா வெல் அண்ட் குட். பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் இப்போ வந்து எனக்கு ஷார்ட் டைமில் நான் படிக்கணும் அப்படின்னக்குள்ள இந்த 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, 2 மார்க்ஸ் சொல்லியாச்சு. அதே போல் பேராகிராஃப் அகைன் நான் சொல்கிறேன், பேராகிராஃப் எனி 2 பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் படிச்சுக்கோங்க. அதே போல் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட், அந்த பேராகிராஃப், இந்த 2 பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. இதை 2மே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதில் வந்து உங்களுக்கு யூ நீட் நாட் வரி அபவுட் எனி திங். ஸோ கண்டிப்பாக அதில் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, 2 பேராகிராஃப். ஓகே, மற்றபடி எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.